பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு சத்து குறைபாடு ஏற்படுறதுனால தொந்தரவுகளை வந்து மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளைங்களாகிறது போது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் பூச்சிக்களை முழுமையாக நீக்கி நல்லதை வந்து நமக்கு நம்மளுடைய உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வாழ்நாள் இருக்குது. தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய இந்த அறிவுள்ள இந்த உடம்புக்கு ஹாய் வியூவர்ஸ், பாக்ஸ் மீடியாவிலேருந்து நான் உங்கள் நவீனா. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் மேம். மேம், உங்களை பற்றியும் உங்கள் அமைப்பை பற்றியும் கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறீங்களா? என்னோட பேர் சண்முகப்பிரியா. நான் வந்து எம்எஸ் யோகா முடித்து யோகா தெரப்பிஸ்டாக இருக்கேன். தமிழ் மருத்துவத்தில் குரு குபேரர் தமிழ் மருத்துவ சங்கமத்தில் உறுப்பினராக இருந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அமைப்பில் வந்து நாங்கள் முழுமையாக ஒரு இயற்கையான உணவு வகைகள், இயற்கை வாழ்வியல் முறை, அந்த காலத்தில் எப்படி வாழ்வியலில் இருந்தாங்க, அப்போ வந்து உடல் உபாதைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் வந்து எப்படி மாறி இருக்கு. ஸோ இதை நாம் முழுமையாக நம்ம சரி செய்கிறதுக்கு நாம் சில வகையான இயற்கை உணவுகளை எப்படி நாம் கடைப்பிடிக்கணும், எப்படி இயற்கை வாழ்வியல் முறைகள் நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதன் மூலயமா நாங்கள் நிறைய மக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்கோம். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. இதை தான் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளில் எப்படியெல்லாம் நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் தான் நீங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? எந்த மாதிரி விழிப்புணர்வு மேம் நீங்கள் உங்கள் அமைப்பில் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? அது இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸில் பேசும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்கள் அந்த விஷயங்கள் நம்ம சுற்றுப்புறத்தை பார்க்குறாங்க. ஆனால் இதுவே நாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் இயற்கையான ஒரு சிறுதானியத்தில் விளைந்த உணவு வகைகள் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் எதுவும் ஏற்பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண தண்ணியும் அதே மாதிரி தான். இப்போ ஆற்றுல இருந்தோ இல்லை குளத்துலேருந்து எடுக்கிற தண்ணிகளை அப்படியே பயன்படுத்தினாங்க. அதில் அவங்களுக்கு அப்போ இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தண்ணீராக கிடச்சிது, பயன்படுத்தினாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள்லாம் அப்போ இல்லை. ஸோ அப்போ காற்றும் சுத்தமானதாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படியே நமக்கு முற்றிலுமாக ஒரு பெரிய மாற்றத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு எப்படி வாழ்ந்தாங்களோ அதே சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மக்கள் எப்படி இருந்தால், எப்படி அவங்க வாழ்க்கை முறையை வந்து இயற்கையோடு இணைந்த மாதிரி வாழ்ந்தால் அவங்கள வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் அந்த உணவுகள் மூலியமாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான எங்களுக்கும் ஒரு விஷயங்கள் நிறைய கிடைக்குது. ஏன்னா மக்கள் அவங்களுக்கு தெரியல, குழந்தைங்கள்ட்ட பிள்ளைங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட சொல்லும் போது இப்படிலாம் இருந்ததானா புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது அவங்களுக்குமே. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பழமையை நாம் நிறைய விஷயங்களை மறந்துட்டோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கான அந்த இதுவுமே இல்லாமல் இருக்காங்க. அந்த வயசானவங்களும் குறைஞ்சிட்டாங்க, அந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் கம்மியானதாக அளவில் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உணவு பழக்கத்தை பற்றி நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன்னு சொன்னீங்க இல்லையா ஸ்கூல் காலேஜஸ்லலாம்? இப்போ நீங்கள் உங்கள் அமைப்பு ஏற்படுத்துகிற விழிப்புணர்வுக்கும் மக்களோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைலுக்கும் உள்ள மாற்றங்கள் என்னன்னு சொல்லுங்கள் மேம். அது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நமக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மூதாதைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த இட்லி பொங்கல் இப்படிங்கிற விஷயம்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கும். ஆனால் எப்போதுமே வந்து சிறுதானிய உணவுகள் தான் அதிகமாக சாப்பிட்ருந்துருப்பாங்க. அப்போ இருந்த காலகட்டத்துக்கு அந்த உணவு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுத்தது. இப்போ நாம் அப்படி இருக்கோமா அப்படின்னா இல்லை. நம்ம நினச்ச நேரத்தில் சாப்பிட்றோம், நினச்ச நேரத்தில் ஒரு உணவு கிடைக்கிது. ஆனால் அப்போல்லாம் அந்த நினச்ச நேரத்தில் ஒரு உணவு வந்து கிடைக்கிறது இல்லை அந்த காலத்தில். ஆனால் இப்போ நம்ம நினச்சோன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்றோம், அது நமக்கு தேவையா, இப்போ இது சாப்பிட்டா செரிக்குமா நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. அப்போல்லாம் வந்து ஒரு 6-7 மணி போல் அந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே அவங்களோட இரவு உணவை அவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க தூங்க ஆரம்பிப்பாங்க. காலையில் அதே மாதிரி சூரியன் உதயம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அவங்க எழுந்திரிச்சு அவங்களுடைய டே டு டே லைஃப் ரொட்டீனை வந்து அவங்க
ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலங்களை மாறி இப்போ நம்ம இயற்கையோடு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கோம். அதனால தான் இந்த உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய நிகழுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாக ரசாயன மாற்றங்கள் நிறைய ஏற்படுறதுனால தான் உடல் உபாதைகள் அதிகமாகுது. சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளைங்களாகிறது, ஒரு அப்நார்மலான ஒரு வளர்ச்சி, ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் மூலியமாக தான் வருது. இதை வீட்டிலேயே வந்து நம்ம சிறுதானிய உணவுகளை ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா பெரியவங்களுக்குமே தெரியறதில்ல. எது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கேட்டால் இப்போ நிறைய வந்து பதில் சொல்ல தெரியல. ஆனால் ஜங்க் ஃபுட்டுன்னு கேட்டால் நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் அதிகமாக அவங்க வந்து பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. அதை நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த மாற்றம் ஏற்படுது. நம்ம இயற்கையான உணவுகள்னால் ரொம்ப தேடி யோசித்து சிறுதானிய உணவுன்னா அந்த கம்பா, ராகி, கோதுமை, இந்த மாதிரிலாம் கோதுமை கூட சொல்ல முடியாது தான். மற்றபடி இந்த குதிரைவாலி அரிசின்னு சொல்லுவாங்க, திணை அரிசின்னு சொல்லுவாங்க, இன்னும் பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அந்த மாதிரிலாம் நிறைய வகைகள் இருக்குது. இந்த வகைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அந்த மூலியமாக வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் ரொம்ப அதிகமாக உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள், உள்ளுறுப்புகள்லாம் நிறைய வந்து ஒரு சத்து குறைபாடு ஏற்படுறதுனால, கழிவுகள் அதிகமாக உடம்புல தங்குறதுனால அவங்களுக்குன்னு சில உடல் தொந்தரவுகளை வந்து மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நைட்டில் வந்து நம்ம இயற்கையாக வந்து நம்ம வாழ்க்கையை மறுபடியும் நம்ம மாற்றும்போது, உணவு முறைகளை மாற்றும்போது ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை வந்து எல்லாருமே அடைய முடியும். அதுக்கான சில ரகசிய வழிகளையும் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நாங்கள் சேர்த்து மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள முழுமையான ஆரோக்கியத்துக்கு வழி அமைச்சுக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம் அவங்க எல்லாத்துக்குமே. மேம், இப்போ முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு ரகசிய மருந்துன்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அந்த மருந்து பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா எங்களுக்கு? இது நிச்சயமாக சொல்கிறேன். இது மருந்து கிடையாது, இது உணவு தான். உணவு தான். இந்த உணவு வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தும் போது அவங்க அப்போ இருந்தக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து அதை முழுமையாக நீக்கி அதை வந்து நல்லதை பல மடங்காக பெருக்கி கொடுத்தது. அதே ஒரு உணவை ரகசிய உணவை தான் நாங்கள் இப்போ வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட இயற்கை வாழ்வியல் முறையோட அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளோட இதையும் நாம் உணவாக சேர்த்து கொடுக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைச்ச அந்த நச்சு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த உணவுகளையும் வந்து நச்சுக்களை முழுமையாக நீக்கி நல்லதை வந்து நமக்கு பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். இதை நாம் தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் அந்த செல்லில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை முற்றிலுமாக உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேறதை நம்ம பார்க்க முடியும், கவனிக்க முடியும், உணர முடியும் நம்ம அந்த விஷயத்த. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் வெளியேற நம்ம உடம்புக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து முழுமையாக நம்ம உடம்பு அதை எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதன் மூலமாக நாங்கள் நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கிறோம். ஓகே மேம், இப்போ நிறைய பேரை நீங்கள் குணப்படுத்தியிருக்கேன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் மேம் இது குணப்படுத்தும்? நம்ம உடம்புல தானாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான உபாதைகளும், அது சர்க்கரை நோயாக இருக்கலாம், இல்லை கேன்சராக கூட இருக்கலாம், வேறு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தொந்தரவு, வயிற்று தொந்தரவுகள், நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதயத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், இந்த மாதிரி நிறைய வகையான தொந்தரவுகளோடு எங்ககிட்ட வரவங்களுக்கு நாங்கள் இந்த உணவை நாங்கள் கொடுக்கறது மூலிமா அவங்களால நம்ம முழுமையாக நாங்கள் குணப்படுத்தி அவங்கள சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேம், இப்போ இந்த மாதிரியான நோய்கள்லாம் குணப்படுத்தியிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இதுக்காக ஏதாவது லைவ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுறீங்களா எங்களுக்காக? கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் தான். அவருக்குமே வந்து சில சர்க்கரை நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோயை வந்து நாங்கள் முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் எங்களுக்கு கிடைச்சிது. இது இல்லாமல் ஒரு மார்பக புற்றுநோய் உள்ள ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க உடம்புல இருந்த அதே புற்றுநோய் தொந்தரவோட இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் சுகரு இதெல்லாம் கொஞ்சம் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த கண்டிஷனில் இருந்தவங்களும் முழுமையாக நாங்கள் சுகரை சரி பண்ணி அவங்கள்ட்ட இப்போ அந்த புற்றுநோய் செல்களே உடம்புல இல்லை, நல்லா குணமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். காலில் சுகர் வந்து புண்ணெல்லாம் காலில் வந்து புண்ணாயிட்டு அதை விரல் எடுக்கக்கூடிய கண்டிஷனில் வந்தவங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த நிலையை தாண்டி அவங்க சுகர்லேருந்து முழுமையாக குணமடைந்து வந்திருக்காங்க.
இந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் தலையில் இது ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தலையில் அடைப்பு இருக்கும், ஸ்ட்ரோக் வரக்கூடிய அந்த பேஷண்ட், இவங்களுக்குமே நாங்கள் கொடுத்து முழுமையாக சரி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உடம்புல வந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் ஏற்படக்கூடிய கழிவுகள்னால நம்மளுடைய ஃபுட் மாற்றத்தினால வந்த விஷயங்கள். ஸோ இதை நாங்கள் உணவு மூலியமாகவே கொடுத்து நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேம், இப்போ இவ்வளோ நோயை இது குணப்படுத்துதுன்னு நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது வந்து எப்படி நம்ம லைஃப் லாங் நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை குறிப்பிட்ட நாள் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாச்சும் கணக்கு இருக்கா இதுக்கு? இல்லை, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவு முறையை வந்து நீங்கள் 1 வருடம் கடைப்பிடித்தாலே போதும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வாழ்நாள் இருக்குது. இப்போ ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 120 நாள் அதோடைய சைக்கிளிங் பீரியட். இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வாழ்நாள் இருக்குது. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 வருஷம், 1 வருஷத்துக்குள்ளே நமக்குள்ள உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள், செல்கள் எல்லாமே மாற்றம் அடைந்து புது செல்களாக வரும். இந்த செல்கள் ரொட்டீனாக கரெக்டாக நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த குழந்தையிலேருந்து வரக்கூடிய வளர்ச்சி சரியாக இருந்தது. அதில் ஃபுட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வந்தது தான் இந்த உணவு, உடல் உபாதைகள், இது எல்லாமே. ஸோ அப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு மறுபடியும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய இந்த அறிவுள்ள இந்த உடம்புக்கு நாம் இன்னும் ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி. ஸோ அப்போ அது இன்னும் நம்ம உடம்பை நம்மளையே நல்லா பார்த்துக்கும். இந்த உடம்பு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி உணவில் வேலை செய்யுது. 1 வருஷம் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து சில முறைகளை மட்டும் சொல்லுவோம், அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டா போதும். அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. அந்த 1 இயர், அந்த பர்டிகுலர் 1 இயர் அந்த நாள் நம்ம சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஓகே. எனவே 1 வருஷம் நம்ம அந்த உணவை வந்து நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். ஓகே ஓகே. அதில் ஏதாவது நம்ம ஃபுட் ஏதாச்சும் லிமிட் பண்ணணுமா மேம்? இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, இந்த காய்கறிகள் எடுக்கக்கூடாது, அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. இயற்கையாக விளையப்பட்ட எல்லா காய்கறிகளுமே நம்ம சாப்பிடலாம். இதை சாப்பிடக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா பிராய்லர் கோழி சொல்லுவாங்க. அது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் இருக்குது, மக்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி முட்டை, இப்போ இருக்கக்கூடிய முட்டை வந்து எப்படி வருது அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் மைதால செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், இதிலேருந்து வரக்கூடிய எப்படியெல்லாம் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருப்போம். இந்த விஷயங்களை தான் நாங்களும் தவிர்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா இதுவும் ஒரு பெரிய உடம்புக்குள்ளே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்போ இதனால நான் வந்து அந்த சைக்கிள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கிறது இல்லை. இதனால அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த இம்பேலன்ஸ் மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளுடைய தொந்தரவுகள் அதிகமாகிட்டு இருக்கு உடம்புல. இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த உணவு முறை தான். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இவங்க சாப்பிடக்கூடாது, இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் அப்படி அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கொடுக்கறதே உணவு தானே கொடுக்குறோம். ஸோ எல்லாரும் உணவு சாப்பிட்டு வளர்றோம். ஸோ அப்போ அதே மாதிரி குழந்தைங்கள்ல இருந்து சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் வந்து அதை வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அடிப்படையில் ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஆழமாக அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ அவங்களே வந்து இயற்கையான உணவு முறைக்கு அவங்களே மாறிடுவாங்க. அவங்களுடைய பின்னால் வாழ்க்கையில ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்கால சந்ததியை வந்து கண்டிப்பாக நாம் உருவாக்கணும். ஸோ அதுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா இந்த இயற்கை உணவு முறை நமக்கு செயல்பட்டு இருக்கு. இப்போ இந்த உணவு முறையை வந்து தொடங்கணும், அப்படியே இந்த உணவு முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு இப்போ பார்க்குற மக்கள் வந்து உங்களை அணுகணும்னா எப்படி மேம் அணுகிறது? குரு குபேரர் தமிழ் மருத்துவ சங்கமம் எங்களுடைய அமைப்பினுடைய பேர். என்னோடய பேர் வி சண்முகப்பிரியா. மொபைல் நம்பர் 9487853467. இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுடைய எப்படி மாற்றணும், என்ன சாப்பிடணுங்கிற இந்த வாழ்வியல் முறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எங்களுடைய உணவும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ அதுலேருந்து நீங்கள் முழுமையாக உங்களை குணப்படுத்திக்க முடியும். இதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் இருக்கா, இல்லை வேறு எதுவும் டேப்லெட் நாங்கள் நிறுத்தணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நாங்கள் உணவாக தான் கொடுக்குறோம். ஸோ உணவை வந்து நீங்கள் உங்கள் உணவோடு சேர்ந்து இது உணவாக சாப்பிடுங்க. இதுக்கும் மற்றதுக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதை எடுக்கிறது மூலயமா உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். அதாவது ஒரு சிறு நோய் வந்து நோயும் சொல்லக்கூடாது, உடல் கழிவுகளால் ஏற்படக்கூடிய உபாதைகள். இந்த உபாதைகள் வந்து சிறிய அளவில் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன வைத்தியங்கள் வீட்டு முறைகளே செஞ்சுக்குவோம். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவராக இருக்குன்னா ஒரு கஷாயம் வச்சு குடிப்பாங்க. ஒரு வெந்தயம், ரொம்ப உடம்பு சூடாக இருக்குன்னா வெந்தயம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உடல் உபாதைகளுடைய ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த உபாதைகள் அதிகமாகும்போது
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படும். இந்த ஆலோசனையை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம். எங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட தொந்தரவு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான இலவச ஆலோசனையை நாங்கள் கொடுப்போம். இது இல்லாமல் நீங்கள் முழுமையாக குணமாகிற வரைக்கும் உங்களுக்கு எங்கள்கிட்டருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. என்னோட நம்பரை வந்து நான் சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, அதுலேயும் போடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட கடைசியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் வயதான பாட்டிகள் இருப்பாங்க. இந்த பாட்டிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள அவங்களோட பேர பிள்ளைங்கள ரொம்ப கேராக பார்த்துக்குவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட அதுக்கு ஒரு இலை மருந்தோ இல்லை வீட்டு வைத்தியமோ பாட்டி வைத்தியம்னே சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாட்டிகளுக்கு நிஜமாவே அந்த வைத்திய முறைகள் தெரியல. அது வந்து காலப்போக்கில் அதெல்லாம் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத நமக்கே கண்கூட நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாட்டிகளுக்கு கண்டிப்பாக ஒரு வெளியில் போய் மருத்துவ முறை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அந்த வயசானவர்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தை நாம் மீட்டு எடுக்கணும். வருமுன் காப்பது நல்லதா, வந்த பின் பார்ப்போமா அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு முன்னாடியே நாம் அந்த நல்ல நிலைமைக்கு, ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு நம்ம திரும்பி மாறணும். ஸோ அதுக்கு உண்டான முழுமையான ஒரு சப்போர்ட்டை, ஒரு ஆலோசனையை நிச்சயமாக இந்த குரு குபேர தமிழ் மருத்துவ சங்கமும் உங்களுக்கு நிச்சயமாக வழங்கும். ஓகே மேம். நீங்களும் இந்த உணவு பழக்கத்தை கடைப்பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மேம் சொன்ன நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். மேம், இப்போ நம்ம பாக்ஸ் மீடியா வியூவர்ஸ்க்கு ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? நிச்சயமாக, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையாக நம்ம மாற்றிக்கணும். முடிஞ்ச அளவு மாற்றிக்கிறதுக்கு பார்க்கணும். எப்படி அப்படின்னா, காலைல சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இயற்கையான தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உடம்பு வந்து தன்னை தானே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை வந்து அந்த உடம்புக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நாங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய பாக்ஸ் சேனலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீனா. மறக்காமல் பாக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.